தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்தில் செய்திகளை தினமும் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாட்களிலும் போன செய்தியில இந்த கள்ள அற்புதங்களையும் கள்ள தீர்க்க தரிசனங்களையும் கள்ள போதனைகளையும் செய்கிறவர்களுக்கு வேதம் கொடுக்கிற ஒரு 15 விதமான பெயர்களை பார்த்தோம். இந்த நாளிலும் இந்த கள்ளர்களினால எங்களுடைய ஆத்துமாக்கள் ஜனங்கள் எப்படி கெடுக்கப்படுகிறார்கள், அவர்களுக்குள்ளாக என்ன கெட்ட கிரியைகள் இதன் மூலமாக வருகிறது என்பதை வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். முதலாவது, உங்களுடைய கள்ள போதனை, கள்ள அற்புதம், கள்ள தீர்க்க தரிசனத்தினால என்ன நடக்கிறது? கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டல். 2 பேதுரு 2:1. கேட்டுக்கு, கெட்டதற்கு, தேவனுக்கு பிரியமில்லாததற்கு, கெட்டு போகிறதற்கு உரியதான வேத புரட்டல். என்ன நடக்குது? இதால அவங்களுடைய ஆத்மா கெடுக்கப்படுகிறது என்பதாக சொல்லுகிறார். அடுத்த 2 பேதுரு 2:1, ஆண்டவரை மறுதலிக்க பண்ணுகிறார்கள். கள்ள போதனை, கள்ள அற்புதம், கள்ள தீர்க்கதரிசனால் ஜனங்கள் தெய்வத்தை விட்டு போகத்தக்கதாக நடத்துகிறார்கள். அடுத்தது, அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அழிவு, அவனுக்கும் அழிவு, கேட்கிறவனுக்கும் அழிவு. 2 பேதுரு 2:1. அடுத்ததாக, அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேக பின்பற்ற செய்வார்கள். தான் கெட்டது மட்டுமல்ல, அந்த கெட்ட நடக்கைகளை அவர்களை பின்பற்றுகிறவர்களும் பின்பற்றத்தக்கதாக செய்வார்கள். 2 பேதுரு 2:2. அவர்களால் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். 2 பேதுரு 2:2. சத்திய மார்க்கம், சத்தியமான வேதம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம் அவங்களால தூசிக்கப்படும். எங்களையும் தூசிப்பதற்கு நடத்தி விடுவான். அடுத்தது, பொருளாசையுடைய தந்திரமான வார்த்தை அவங்களை தங்களுக்கு ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். 2 பேதுரு 2:3. தங்களுக்கு எங்களை ஆதாயப்படுத்திக் கொள்வார். தன்னுடைய ஜனமாக எங்களையும் மாற்றி விடுவார்கள், சேர்த்து விடுவார்கள். அடுத்தது, மந்தையை தப்ப விடாது சிதறடிப்பார்கள். அப்போஸ்தலர் 20:29. தேவனுடைய பிள்ளைகளை தேவனை பின்பற்றாதபடி, சத்தியத்திலே நடக்காதபடி, நித்தியத்துக்குள்ளே போய் சேராதபடி சிதறடிப்பார்கள். சிதறடிக்கப்படுவோம். அடுத்தது, வஞ்சிக்கிற ஆவிகளான பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுக்க பண்ணுவார்கள். 1 தீமோத்தேயு 4:1. பிசாசுக்கு நேராயங்களை நடத்தி விடுவான். பிசாசுக்கு வேலை செய்கிறபடியா எங்களையும் தன்னோட சேர்த்து பிசாசுக்கு நேராய் நடத்தி விடுவான். அடுத்தது, விசுவாசத்தை விட்டுவிட பண்ணுவார்கள். 1 தீமோத்தேயு 4:1. அந்த தேவன் மேல வைத்திருக்கிற, தேவனுடைய வார்த்தையின் மேல வைத்திருக்கிற, சத்தியத்தின் மேல வைத்திருக்கிற, பரிசுத்த ஆவியானவர் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போகத்தக்கதாக எங்களை நடத்திடுவாங்க இந்த கள்ளர்கள், கள்ள அற்புதர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். ஆகவே ஜனங்கள் இந்த கள்ளர்களுக்கு மிக 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 கவனமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆவியானவரும் தொடர்ந்து அப்படி தப்பித்து தேவனோடு வாழ எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.